ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான எம்மியான ரொம்பவே டேஸ்டியான ஹாட் டாக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேக்கரியில் எல்லா பேக்கரியிலுமே அவைலபிளாக இருக்கும் ஹாட் டாக் ப்ரெட் பீஸ் 4 எடுத்திருக்கேன். இப்போது அது கூடவே நான் சாசேஜ்க்கு பதிலாக வீட்டிலே ஹோம்மேட் கட்லெட் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடிமேட் கட்லெட் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டிலே செஞ்ச மயோனோஸ் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே லித்தியூஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட்டும் கேப்சிகமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ரெட்டை நான் 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு மயோனோஸை அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடு நம்ம மயோனஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நம்ம 1 by 1 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லித்தியூஸ் வச்சதுக்கப்புறமா நான் 2 பீஸ் கேப்சிகம் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம். இது கூட குக்கும்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ கேரட் வச்சதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் லித்தியூஸும் ஒரு பீஸ் வச்சுக்கிறேன். இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் மயோனஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓவன் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளோட சுவையான ஹாட் டாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அதை குக் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெட்டை இந்த மாதிரி நீங்கள் ஓவனில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணுறது மூலிமா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.